அல்லேலூயா. வாசிப்போம். எல்லாரும் வேத புத்தகத்தை திறப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8 10 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி முதலாவதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை வரவேற்போம். என் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் வாரும், எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் சுனேமியாள் என்கிறதான ஒரு அம்மாவை பற்றி நாம் படிக்க போகிறோம். சாத்தியமான காரியங்களை விட அசாத்தியமான காரியங்களை அந்த அம்மாள் செய்தார்கள். அதுபோல இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்கிற பொழுது, ஆண்டவரே, நானும் அந்த அம்மாளை போல மாற எனக்கு கிருபை தாரும் என்று நாம் கேட்போம். இந்த அம்மாளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை. சுனேம் என்கிறதான ஊரை சேர்ந்ததான வசதி பொருந்திய கனம் பொருந்திய ஒரு சகோதரியாக அந்த அம்மாள், முதிர் வயது பெண்மணியாக அந்த அம்மாள் இருக்கிறார்கள். அந்த அம்மாள் செய்ததான காரியம் என்ன? ஒரு ஊழியக்காரனை பார்க்கிற பொழுது, இவர் பரிசுத்தவான், இவர் தேவனோடு கூட உள்ளதான ஒரு தேவ மனிதர் என்று அறிந்து அந்த அம்மாள் செய்ததான 7 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக அந்த அம்மாள் மாடியிலே ஒரு வீட்டை கட்டுவோம் என்று சொன்னார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை நாம் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம், அவர்களை எந்த அளவுக்கு வரவேற்கிறோம், அவர்களை எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்த அம்மாள் சொல்கிறார், இவர் பரிசுத்தவான், இவரோடு தேவன் இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த அம்மாளுக்கு அந்த தெய்வீக உணர்வு இருந்தது. இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, அதுபோல எனக்கும் அந்த ஒரு சூழ்நிலை தாரம். அந்த அம்மாள் செய்த காரியம் என்ன? முதலாவதாக மாடியிலே ஒரு அறையை கட்டுகிறாள். இரண்டாவதாக அந்த அறையானது சிறிய அறையாக இருந்தது. அந்த அறையிலே ஒரு கட்டிலை போடுகிறாள். நான்காவதாக மேஜையை வைக்கிறாள். ஐந்தாவதாக நாற்காலியை வைக்கிறாள். ஆறாவதாக குத்து விளக்கை வைக்கிறாள். ஏழாவதாக அறையின் கதவு. 7 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த சுனேம் என்கிறதான பட்டணம் கர்மேல் சமாரியா. நான் சமாரியாவுக்கு போயிருக்கிறேன், கர்மேல் பட்டணத்துக்கும் போயிருக்கிறேன். இந்த 2 ஊர் வழியாக போகும் பொழுது இந்த சுனேம் என்கிறதான பட்டணம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் எலிசாவை பார்க்கிறோம். இப்போ நம்ம பாடல் படிக்கிற பொழுது எலிசாவை போல, எலியாவை போல நமக்கு தீர்க்கர்கள் எழும்ப வேண்டும் என்று நம்ம பாடினோம். அதனால இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த சுனேம் என்கிறதான அந்த ஊரில் இந்த அம்மாளுடைய காரியங்களை பற்றி பார்க்கிற பொழுது, முதலாவதாக மாடி அறை. மாடி அறை என்றால் என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 7 காரியங்களும் 7 விதமான ஆவிக்குரிய காரியங்களை உடையதாக இருக்கிறது. அந்த மாடியிலே தனியான ஒரு அறை. தேவ மனிதனுக்கு தேவை என்ன? தேவையான அறை. ஆண்டவராய் இயேசுவும் மார்க் 1:35 அவர்
பரிசுத்தமான இடத்திற்கு அதிகாலமே எழும்பி வனாந்தரமான இடத்திலே அவர் போய் ஜெபம் பண்ணினார். தனியான ஒரு அறை, பிரத்யேகமான ஒரு அறை, மேன்மையான ஒரு அறையை அது நமக்கு காட்டுகிறது. அதில் பழைய ஒரு மாடி அல்லாமல் புதிய மாடியை அவள் தருகிறாள். அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த மாடி என்று நாம் சொல்லும் பொழுது வாசிங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசன வாசிங்கள். எல்லாரும் வேதத்தை நன்றாக திறந்து வைத்து அவைகளை ஆராய்ந்து எழுதி கொள்ளுங்கள். தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே அதான் மாடியிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் அங்கே எருசலேமுக்கு நேராக தங்களுடைய அந்த பழக்கத்தின்படி ஜன்னலை திறந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஜெபிக்கும் இடத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவதாக மாடி என்பது எதை காட்டுகிறது என்றால் ஜெபிக்கும் ஓர் இடம். இதே போலதான் ஆண்டவராய் தேவன் பாருங்க, நோவாவிடம் பேழையை கட்ட சொல்லுகிறார். அப்படி கட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் வாசிங்கள், ஆதியாகமம் 6:16. ஆண்டவர் நோவாவினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். மேலாவதாக 16ஆம் வசனத்தில் மேலே ஒரு மாடியை கட்ட வேண்டும், மேல் அறையை கட்ட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த பேழை 1 வருடம் 17 நாட்கள் அவன் அதில் குடியிருக்க வேண்டும். அதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன், எப்படித்தான் அதில் 1 வருஷம் இருந்தாலும் தெரியல. நமக்கு சபையில் 2 மணி நேரம் இருக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அவருக்கு 1 வருடம் 17 நாட்கள் ஒரு இடத்துல இருந்தார். ஏன் மேல் அறையை கட்ட சொன்னார் என்றால் இருள் இல்லாமல் இருப்பதற்காக. அது மாத்திரமல்ல, மிருகங்கள் இருந்ததினாலே கெட்ட வாடைகள் இல்லாமல் இருப்பதற்காக. ஆண்டுடைய நாமத்தினாலே இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மேல் அறை என்று நாம் சொல்லும் பொழுது தேவனோடு உறவாடுகின்ற அறை. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உறவாடுகின்றோம்? How we are having the fellowship with God, how we are having the friendship with God. நீங்கள் நானும் ஆண்டவரோடு பேசுகிறோமா? நீங்கள் நானும் ஆண்டவரோடு தேவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என்று சொல்லுகிறதை விட பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தேவனோடு உறவு. மேல் மாடி என்று சொன்னால் தேவனோடு நம்முடைய உறவு. நீங்கள் நானும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம எந்த அளவுக்கு தகப்பனோடு, இப்போ நம்முடைய தகப்பனார், அவர்களோடு நாம் எந்த அளவுக்கு அன்பாக இருந்தோம், எந்த அளவுக்கு அவர்களை நாம் மதித்தோம், அவர்களை கனப்படுத்தினோம். அதுபோல அந்த மேல் அறை என்று சொன்னால், மாடி என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவரோடு உள்ளதான அந்த உறவு. அந்த உறவு என்று சொல்லும் போது எப்படி தெரியுமா? ஆதியாகமம் 5:24 ஏனோக் was walking with God and he was translated. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க நடந்து வரும் பொழுது உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து வருகிறாரா? என் தேவனை பின்பற்றி நான் நடக்கிறேனா? என் ஆண்டவரை நான் பின்பற்றி நடக்கிறேனா என்பதுதான் மிக முக்கியம்.
அவள் மேல் மாடியிலே ஒரு அறையை கட்டினாள் என்றால் தேவனோடு கூட அவள் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு உறவாடுகிறாள். இப்போ உதாரணமாக உங்களுக்கு விளங்கும்படியாக சொன்னால், தேன் கூடை பார்ப்பீர்களானால் அந்த தேன் கூட்டில் கீழே குஞ்சுகளும் அந்த பெண் அந்த மிருகம் அந்த இருக்கும், அந்த மிருகம் இருக்கும். ஆனால் மேல் தட்டில் பார்த்தால் தேன் இருக்கும். கீழே அந்த அறைகள், மேல் அறையில் தான் தேன் இருக்கும். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோமே, எந்த அளவுக்கு நாம் தேவனோடு உறவாடி அந்த தேன் என்கிறதான அந்த உறவு நமக்கு எந்த அளவுக்கு காணப்படுகிறது. அப்படியானால் நான் கேட்குற கேள்வி என்னவென்றால், உங்கள் வீட்டிலே ஜெப அறை உண்டா? நாம் தேவனை நோக்கி பார்க்கின்ற ஜெபிக்கிறோமா? தேவனுடைய மகிமையை ருசிக்கின்றோமா? இதுதான் முதல் காரியம். அவள் மேலாக இருந்தால், அந்த மேல் வீட்டை கட்டினாள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரோடு உறவு. நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய விசுவாசி என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவரோடு தகப்பனோடு கரம் பிடித்து நடக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியாது. நானும் வாலி வயசில் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் இந்த வயதான காலத்தில் ஒவ்வொரு வினாடியும் என் ஆண்டவரிடத்தில் சொல்வேன், ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறேன், எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் ஏற்படாதபடி என்னை காத்து கொள்வீராக. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டவரோடு கூட அந்த அளவுக்கு நாம் நெருங்கி, ஆண்டவரே அதான் சொன்னார், உங்களை நான் சீஷர் என்று அழைக்கவில்லை. யோவான் 15:15 வாசிங்க. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரர்கள் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் சொல்லுகிறார். நீங்க எல்லாரும் காது கொடுத்து நல்லா கேட்கணும். பிரசங்கத்தை கேட்கிறது முக்கியமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். வாசிங்கப்பா. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். சிநேகிதர் அல்ல, விசேஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை உங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்த அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆண்டவர் எனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த வசனங்களை வாசிக்கிற போது அந்த அம்மாளை பற்றி பார்க்கிற பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எந்த அளவுக்கு அந்த அம்மாள் ஆண்டவரோடு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அநேக ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு உலகத்தில் 4 கண்டங்களில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் 30 ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்க. அவருடைய வீடு 30 ஸ்டேட்ஸும் நான் போயிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 மைல் பிரயாணம் பண்ணுவேன். ஆனால் அந்த அளவுக்கு மனிதர்களோடு கூட இல்லை. இன்றைக்கு காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லுகிறேன், என் தேவனோடு கூட நீங்கள் அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேண்டும். இப்போ உங்களிடத்தை கேட்குற, வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்? யார் உங்களுடைய நண்பராக இருக்கிறார்? எப்படிப்பட்ட நண்பராக இருக்கிறார் என்றால், ஆண்டவர் என் நண்பராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என் நண்பராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய நண்பராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? நம்ம சாதாரணமாக வாசிக்க கூடாது, அதை உணர்ந்து வாசிக்க. ஆண்டவர் என்னுடைய நண்பராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? அந்த ஃபெல்லோஷிப் எவ்வளவு தெரியுமா? அதான் முதல் காரியம். இரண்டாவதாக, அது சிறிய அறையாக கட்டி கொடுத்தாள். பெரிய அறை என்பது கட்டுப்பாடான வாழ்க்கையை காட்டுகிறது. நீங்களும் நானும் சிறிய அறை என்றால் என்ன? உன்னத பாட்டு 4:12 வாசிங்க. உன்னத பாட்டு 4:12. ஒருவனை யாதோம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
முப்பொறினுள் சீக்கிரமாய் 4:12 சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்தரிக்கப்பட்ட அந்த மூன்றுக்குமே ஆவிக்குரிய அர்த்தங்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அவர் நமக்கு அரணாக இருக்கிறார், அவர் கோட்டையாக இருக்கின்றார், அவர் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கின்றார். ஆகையினாலே பாதுகாப்பு. முதலாவது ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது பாதுகாப்பு. பாதுகாப்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமோ தெரியாது. என் வாழ்க்கையில் 2 மேஜர் ஆக்சிடென்ட். ஒன்று, நான் ஓட்டிக்கிட்டு போனேன், மொபிலியோவை ஓட்டிக்கிட்டு போனேன். கோயில்பட்டிக்கு போகிற வழியில் தூங்கிட்டேன். நல்ல ஏர் கண்டிஷன் போட்டு தூங்கிட்டேன். பேரிகார்டில் அடித்து வண்டி தூக்கி வெளியே போட்டு அப்புறம் தான் முழித்தேன். நல்ல வேளை ஒரு தலைமுடி கூட சேதமடையாதபடி என் தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ரெண்டாவதாக நாம் சிறிய அறை என்றால் தேவனுடைய பாதுகாப்பு. உங்களுடைய திறமை அல்ல. நீங்களும் நானும் அநேக நேரங்களில் வண்டி ஓட்டுறவர்களாக இருக்கலாம், கார் ஓட்டுறவர்களாக இருக்கலாம். அது திறமை அல்ல, தேவனுடைய எதாக இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த புதிய காரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனப்படி யார் வாழ விரும்புகிறார்களோ, தேவனுடைய சித்தம் என்று அறிந்து ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ, அவர்கள்தான் சிறிய அறையில் பூட்டப்பட்டவர்கள் போல அவர்கள் நமக்கு தேவனாய கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். ரெண்டாவதாக நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். என் ஆண்டவர் எனக்கு எதை தருகிறார்? பாதுகாப்பு. இன்றைக்கு எத்தனை பேர் விபத்தினாலே மரித்திருக்கிறார்கள், வியாதினாலே மரித்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டுடைய நாமத்தினாலே அந்த சிறிய அறை அங்கே பூட்டப்பட்டு இருந்தது. வேத வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவராய் தேவன் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். அவர் உயிரோடு 20வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே 3 மணிக்கு மகதலேனா மரியாள் எழுந்து மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அங்கே நாம் பார்க்கிறோம், முதலாவதாக உயிர்த்தெழுந்த இயேசு பெண்களுக்கு தரிசனமானார். நான் அப்போ யோசித்த, ஆண்டவரே, முதலாவது ஏன்? முதலாவதாக பெண்கள் பாவம் செய்தார்கள். ஆகினாலே அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக முதலாவதாக பெண்களுக்கு ஆண்டவர் தோற்றம் அளிக்கிறார். இந்த சீடர்கள் எல்லாரும் அறைக்குள்ள பெண் வந்து ஆண்டவருடைய கல்லறைக்கு வருகிறார். அந்த கல்லறையெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது, பெரிய கல். அந்த தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி அந்த கல்லின் மேலே உட்கார்ந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதை பாதுகாப்பாக இருந்தான் பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த அறையில் பயந்து நடுங்கி கொண்டிருந்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு என்றால் யாரும் நினைக்காதீங்க, நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பனுடைய அறையில் நாம் எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம். அங்கே அந்த 10 தூதர்கள், தேவனுடைய டிசைபிள் சீடர்கள் அறையிலே தங்கியிருந்தார்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரிகளுக்கு பயந்து, தன்னுடைய உயிருக்கு பயந்து அவர் தங்கியிருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு பூட்டின அறைக்குள்ளாக வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் என்றால், நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பை அவர் நமக்கு தருகிற தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். வேத வசனத்தில் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 118, சங்கீதம் 118 8 வாசிங்கள்.
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே கர்த்தர் நலம். பேரில் பற்றதாய் இருப்பதே நலம். இதுதான் நடுவசனம். The central word of God. You must believe the word of God rather than the mankind. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் என் தேவன் பேரில் நான் எப்பொழுதும் என்ன செய்வேன்? நம்புவேன். That is the central word of God. நடுவசனமாக அது இருக்கிறது. நான் தேவனை நம்ப வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், நீங்க வசனத்தை கேட்கும் பொழுது தெளிவாக இந்த வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் ஆண்டவருடைய நாமத்தாலே அந்த அறை வீடு, மாடி வீடு என்றால் என்ன? அவரோடு உள்ள உறவு. இரண்டாவதாக அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாத்தார், அவைகளின்படியாக ஆண்டவர் அவர்களை எந்த அளவிலே சீராக கவனித்தார். இன்று காலை ஒன்று ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், என் தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார், உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார், அவர் உங்களை பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே என்னோடு கூட என் தேவன் இருக்கிறபடினாலே அந்த பாதுகாப்பு. அது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக அவள் செய்கிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கட்டிலை அவள் இடுகிறாள் பார்க்கிறோம். கட்டில் என்று சொன்ன உடனே நமக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வருது. நான்லாம் உங்களை விட பயங்கரமான தூங்குகிற ஆள். பிரசங்கம் கேட்கும் போதே தூங்குவேன். கண்ணு ஆனால் விழிச்சிருக்கும், என்னை கண்டுபிடிக்க முடியாது. என் வீட்டுக்காரியும் என் மூத்தமா விருத்தாச்சலத்தில் 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தூங்குனதை பார்த்துட்டு, ஏப்பா பிரசங்கம் கேட்கும் போது தான் தூங்குறதா? நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்த ஒன்றியேன்னு சொல்லுவாள். கட்டில் என்றால் அநேகர் இன்னைக்கு நீங்கள் தூங்குறீங்களா பிரசங்கத்தை கேட்குறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை நான் ஆண்டவருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், இளைப்பாறுதல், சமாதானம் இவைகளை தருவது என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். வாழ்க்கையில் பல பாடுகள், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பாடுகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் துன்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கவலைகள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல வாசிக்க? மத்தேயு 11:28, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரை தவிர உலகத்தில் முக்கியமான மதங்கள் 3500 இருக்கு. அந்த 3500 மதங்களிலேயும் சொல்லப்படாத ஒரு நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன தருகிறேன்? இளைப்பாறுதலை தருகிறேன். அவர் ஒருவர் தான் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். யோவான் 10:20-19 வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் இன்றைக்கு காலையில உங்கள் அருகாமையிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறதான வார்த்தைகளை நல்ல கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் சமாதானத்தை ஆண்டவர் உலகத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் தருகிறார். என்ன ஐஸ்வர்யம்? சொத்து தருகிறார். நமக்கு எதை தருகிறார்? சமாதானத்தை தருகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம், அத விசேஷம். அநேகர் இன்றைக்கு பல காரியங்களை தேடி போறாங்க.
சினிமாவை தேடி போகிறாங்க, நாடகங்களை தேடி போகிறாங்க, பணத்தை தேடி போகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சமாதானத்தை வாசிங்க பத்திரமோ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் கொடுக்கிறதான அளவில் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த இருதயம் அது 14:1 அதான் சொல்லியிருக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா இருதயத்திலிருந்து 13 வகையான பாவங்கள் புறப்பட்டு போகும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் 3வதாக இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவராகி தேவனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் படகுலே பிரயாணம் படுகிறார். அந்த கலிலேயா கடல்னா 100 மைல் நீளம், 20 மைல் அகலம், கிட்டத்தட்ட 130 அடி ஆழம். அந்த படகு இன்னைக்கும் உடைஞ்ச படகு இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. அந்த படகுல ஆண்டவர் போகும் பொழுது வாசிங்க, மார்க்கு 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நீங்க வாசிக்கும் பொழுது திரும்ப வாசிக்கப்பா. கப்பலின் பின்னணியத்தில், இந்த கப்பலின் எதுல போட்டிருக்கு? பின்னணியத்தில். பின்னணியம்னு ஏன் சொன்னா, இந்த பேக் போர்ஷன் ஆஃப் த ஷிப். ஏனென்றால் பேக் போர்ஷன்ல தான் கப்பலுடைய முக்கியமான மெஷின் பாகங்கள் இருக்கிறாங்க. நீங்க கப்பலை பிரயாணம் பண்ணிக்கீங்களா தெரியாது. நான் மலேசியாவுக்கு முதல் தடவை 3 நாட்கள் நாகப்பட்டினத்திலிருந்து பினாங்குக்கு போகிறேன். அன்னையோட தீர்மானம் பண்ணேன், இந்த கப்பலிருந்து நிச்சயமாக பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு ஆள் இப்போ தான் நல்லா தூங்குறாரு கப்பலில். சரி, தூங்கட்ட விட்டுருங்க. சரி, தூங்குகிற ஆளெல்லாம் எழுப்பக்கூடாது. கப்பலில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா மனுஷன் நிற்க முடியாது, ஆகாரம் சாப்பிட முடியாது. உனக்கு வச்ச ஆகாரம் எனக்கு வந்துடும், எனக்கு வச்ச ஆகாரம் என்ன செய்யும், சர்ன்னு வழி அங்கே வந்துடும். இப்போ நம்ம பின்னாலே ஓட வேண்டியதான். நடக்கும்போது குடிகார பையன் நடந்த மாதிரி தான், பிடிச்சிக்கிட்டு நடக்கல, குப்பளிச்சு விழுந்து கிடப்போம். 3 நாள் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அறைக்குள்ளே 3 நாள் உங்களை வச்சுருந்தா என்ன ஆகும்? போல நானே காலி ஆயிடுவேன். 3 நாள் பிரயாணம் பண்ணி பினாங்கில் இறங்கும் போது முதல்ல ஆண்டவரத்தை சொன்ன, ஆண்டவரே நல்லா இருப்பேர், போகும்போது நான் பிளெயினில் போயிடுறேன். 3.5 மணி நேரம் தான் பிளெயின். இது 3 நாள். இன்றைக்கி கப்பல் ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கும் நமக்கு ஸ்ரீலங்காவுக்கும் ஆரம்பிக்க போகிறாங்க. நீங்களும் நானும் இந்த கப்பல் பிரயாணத்தில் ஆண்டவர் போகும்போது பின்னணியத்தில் என்ன தெரியுமா, எந்த இடம் உடையும் என்றால் அந்த பின்னணியும் உடையும். எந்த இடத்துல ஆண்டவர் தூங்குகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையிலே எங்கே பயணம் அந்த பிரச்சனை வருகிறதோ, கவலை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, அங்கே என் ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு எத்தனை விதமான சோதனை அலைகள் வந்தாலும் சரிதான், எத்தனை விதமான பாடுகள் வந்தாலும் சரிதான், ஆண்டவராகிய தேவன் அவர் பின்னணியத்தில் தூங்குகிறார், அவர் எழுப்புகிறார்கள். ஆண்டவர் அங்கே இறையாதே அமைதலாயிரு. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் பிசாசை பார்த்து பேசுகிறார், இறையாதே அமைதலாயிரு என்ற உடனே அமைதலாக இருந்தது. இது 3வது காரியம். 4வதாக மேஜை. ஒவ்வொன்றையும் நல்லா குறித்து கொள்ளுங்க. வேத வசனத்தில் அவன் செய்தது என்ன? மேஜை. மேஜை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அது நம்முடைய காரியம். நீங்கள் எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்க தெரியும், நான் பெருமையாக சொல்லக்கூடாது. வேத வசனத்தை மேஜையில் வைத்து அதை தியானிக்க வேண்டும். அது தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் உறவையும் காட்டுகிறது. ஆண்டவர் நாம் எப்போ வாசிப்போம் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்கள் தான் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் நீங்கள் வேதத்தை வாசிப்பது எப்போது, எவ்வளவு நேரம் வாசிக்கிறீர்கள், எப்படி தியானிக்கிறீர்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வாசிக்க வெளிப்படுத்தல் 3:20. வெளிப்படுத்தல்
3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசிங்க. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனோட போய் இன்னைக்கு ஆண்டவர் காலையில் சொல்றாரு தெரியுமா, நான் உங்களுடைய வாசற்படி நின்று கதவை தட்டுவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, என் ஆண்டவர் என்னுடைய கதவை தட்டினால் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய கதவை தட்டினால் போதும், என்னுடைய வாழ்க்கையை தட்டினால் போதும். அல்லேலூயா. அப்படி தட்டும் போது என்ன ஆசீர்வாதம்? அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவராய் இயேசு நம்மோடு போஜனம் பண்றது எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ வடநாட்டிலேருந்து வர்றாருன்னு சொல்லிக்கிட்டதுக்காக நான் அதெல்லாம் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அதை விட இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உங்களோடு போஜனம் பண்ண வர விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வரவேற்க போறீங்க? அல்லேலூயா. நான் என் ஆண்டவரை வரவேற்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரை நான் உண்மை வரவேற்கிறேன், ஆண்டவர் வரவேற்கிறேன், என்னுடைய வீட்டிற்கு வாரோம். அப்படி என் வீட்டுக்கு வாருன்னு சொன்ன ஆள் ஒரு ஆள் நமக்கு நல்லா தெரியும். அங்கே லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு, ஆண்டவரே என் வீட்டுக்கு என்ன செய்யும் வாரும். அவன் சொன்ன மரமெல்லாம் இப்போ இருக்குது, அது ஒடிஞ்சு போச்சு. அதில் இப்போ ஒரு பெரிய ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. மரத்தை கூட இப்போ தொட விட மாட்டேக்காங்க. அந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியம் நமக்கு தேவை. வேதாகமம் வாசிக்கணும்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அது நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேதத்தை வாசிக்க, நான் இப்போ இந்த பிரசங்கத்தெலாம் எழுதும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மா 7 காரியங்களையா செய்தா, எந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த காரியங்களை செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, வேதத்தில் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, 119ஆம் சங்கீதம். அந்த 119ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்கள். நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தை வாசிக்கிறது அல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. வேத வசனத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அந்த காரியம். எந்த அளவுக்கு நான் பிரியப்படுகிறேன், அப்போ நீங்களும் நானும் அந்த வேத தியானம் எவ்வளவு, வேதத்தை நான் எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன், அதில் அன்பு கூறுவேன். அதைத்தான் ஆண்டவர் அதிகமாக அந்த மேஜை, நீங்கள் நானும் மேஜையில் உட்கார்ந்து ஆண்டுடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நல்லா ஞாபகம், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவரோடு பேசுகிறீர்கள், வேதத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் வேத வசனம் ஆதி அகமத்திலிருந்து 66 நூல்கள், ஒவ்வொரு நூல்களிலேயும் ஆண்டவராய் இயேசு வெளிப்படுகிறார். ஆதி ஆகமம் என்றால் அவர் சிறியின் வித்தாக வெளிப்படுகிறார். யாத்திராகம் என்றால் ஆண்டவர் நம்முடைய பிரயாணம், மோட்ச பிரயாணம். நீங்கள் நானும் மோட்ச பிரயாணம் போவதற்கு இந்த 7 ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாரும் சொல்லி அல்ல, வற்புறுத்தல் அல்ல. நல்ல ஞாபகம் வைத்துக்கோங்க, இட் இஸ் நாட் அ கம்பல்சரி திங் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை வாசிப்பது ஒரு கட்டுமான காரியம் அல்ல, அல்லது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்போதான், அது அல்ல நான் சொல்லுறது. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் பிரியப்படுகிறோம். இந்த வேத வசனத்தை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் விசேஷமாக இருக்கிறது.
ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை தரும். ஐந்தாவதாக நாற்காலி. நாற்காலி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வேத வசனத்தில் நீங்களும் நானும் தேவனை சார்ந்து ஒப்பு கொடுக்கிற தன்மை, ஆண்டவர் நம்மோடு கூட நமக்கு அவருடைய சன்னதியிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக தேவனை சார்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் பணத்தை சாருகிறார்கள், பதவியை சாருகிறார்கள், மனிதனை சாருகிறார்கள், சமுதாயத்தை சாருகிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை. அந்த தண்ணீர் இன்றைக்கு மாகோன் வனாந்தரத்தில் இன்றைக்கும் இருக்காது. 2 நீரூற்றுகள் இருக்கிறார். ஒன்றுக்கு பெயர் தாவீது, இன்னொன்றுக்கு பெயர் பத்சேபாள். 2 நீரூற்றுகள் இன்றைக்கும் தாகோன் வனாந்தரத்தில் இருக்கிறார். பேர்செபா வனாந்தரத்தில் அந்த தாகோன் வனாந்தரம் என்கிற இடம் இருக்கிறார். அதில் 5 விதமான காரியங்கள், அது ஒரு 5 ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறார். அதில் நமக்கு ஆண்டவர் அந்த டேட்ஸ், அல்லது தமிழில் டேட்ஸ் சொன்ன என்ன சொல்கிறது, பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழ மரம் ராஜாக்களுக்கு படைக்கிற பேரிச்ச மரங்கள் இந்த தாகோன் வனாந்தரத்தில் அமர்ந்த தண்ணீர் அண்டை. நீங்கள் நானும் இன்றைக்கு ஆண்டவர் காலையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லுகிறார், உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவேன். எத்தனை போய் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் என்னன்னா, ஆடுகளுக்கு சத்தம் கேட்டால் அது தண்ணி குடிக்காது. அமர்ந்த தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை வாசிப்போம். சங்கீதம் 46 வாசிங்க. 46 10ஆம் வசனம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் அறியும்படி ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தத்தங்கள் அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோடு கூட அந்த அமர்ந்த தண்ணீரண்டை அனுபவம். சங்கீதம் 55:22 வாசிங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் நம்மை ஆதரிப்பார். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் பாரத்தை வைப்பேன், கர்த்தர் என்ன செய்வார்? இந்த வசனத்தை வாசிக்க போறதெல்லாம் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? திரும்ப வாசிப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அது எவ்வளவு பெரிய வாக்கியம், அதை குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னை ஒருபோது தள்ளாட ஒட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கரந்தேட்டை ஆண்டவரை நான் என்னை ஒரு நாள் தள்ளாட ஒட்டீர். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. நான் தள்ளாட மாட்டேன். அதைத்தான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கு பல கவலை இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கவலை? பெண்களாக இருக்கிறவங்க இன்னும் சோத்தை போடுறமே அவன் காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆண்களுக்கு கவலையே கிடையாது. அவன் மாட்டுக்கு உட்காந்துருப்பான். அங்கே சட்டி சரியாக இருக்கான்னு சட்டி பானையை உருட்டுறது நம்ம தான். காரணம் என்ன? நாம் எந்த அளவுக்கு கவலைகள். வாசிங்க 1 பேதுரு 5:7. பேதுரு என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை, he is careth for you. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த இதை எழுதும் போதே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். he careth for you. உங்களை குறித்து அவர் கவலை. வாசிங்கப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியாது? என்னுடைய வாழ்க்கை நீளமான வாழ்க்கை. இந்த நீளமான வாழ்க்கையில என்னுடைய கவலைகளை எல்லாம் அதுதான் நாற்காலியில் உட்கார்ந்து கர்த்தர் நமக்காக எப்படி யுத்தம் செய்கிறார், ஆவிக்குரிய யுத்தம் எப்படி நடக்கிறார். வேத வசனம் தெளிவாக சொல்றது. எபேசியர் 6:12 வாசிங்க.
எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத 4 ஆவிகளின் விதமான சேனைகளோடும் அசுத்தாவிகள். இப்ப தேவதூதர்களை பற்றி பைபிள் ஸ்டடியில சொல்லி கொடுக்கிறேன். அதுல நல்ல தூதர்களும் உண்டு, கெட்ட தூதர்களும் உண்டு. 4 விதமான தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிப்பேன். நீங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்கள் பிரின்சிபாலிட்டிஸ் அதிகாரங்களோடும் அது அத்தாரிட்டிஸ் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதி பிசாசோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 1/3 பங்கு தேவதூதர்கள் விழுந்து போனார்கள். அதுக்கு தலைவன் யார் என்றால் நமக்கு சொல்கிறதான லூசிபர். இந்த லூசிபரை பற்றி நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரங்களோடு நமக்கு என்ன இருக்கிறது? யுத்தம் இருக்கிறது. ஆகையினால் யுத்தம் இருக்கிறபடினாலே ஆவிக்குறி யுத்தம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ வண்டியில் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே நான் இப்போ காரில் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு முன்பாக ரஃபேலை அனுப்பும், பின்பாக ஏரியலை அனுப்பும், தூதர்களை அனுப்பும், தூதருடைய பாதுகாப்பு தேவை என்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நாற்காலியிலே உட்கார்ந்து யுத்தம் செய்ய. ஆவிக்குரிய யுத்தங்கள். நம்முடைய வியாதிகளில் அநேக வியாதிகள் அசுத்தாவிதான். எல்லா வியாதிக்கும் காரணம் அவன்தான். நீங்களும் நானும் அவர்களுக்காக அநேக நம்மிடத்தில் ஜெபம் பண்ண, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய தகப்பனார் வியாதியாக இருக்கிறார், அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை. வாழ்க்கையில் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் நடப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதுதான் வியாதி இல்லை. ஒரு மனுஷன் நல்லா நடக்கிறான்னா வியாதி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாற்காலியில் அமர்ந்து கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதை நாம் பார்க்க வேண்டும். 6வதாக குத்து விளக்கு. மத்தேயு 5:14 வாசிங்க. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நல்லா குறித்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை தருகிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு எதா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வெளிச்சமா இருக்கிறீங்க? உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை கவனமா கவனிங்க. என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும். என் கணவன் என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை, என் மனைவி என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை, என் பிள்ளைகள் இயேசுவை பார்க்க வேண்டும். திரும்ப வாசிப்பா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உலகத்துக்கு நீங்கள் எதா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கு. உலகத்தில் அந்தகாரம் காணப்படுகிறது, அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது வாசிக்க. சங்கீதம் 119, 105. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சம். அது உங்களுக்கு விளங்காது. யூதருடைய வாழ்க்கையில பிரயாணம் பண்ணும்போது காலில் விளக்கு கட்டியிருப்பாங்க, ஒரு சின்ன விளக்கு கட்டியிருப்பாங்க. அதுபோல குத்து விளக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு எதாக இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். அந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறேன்? வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:5. வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:5. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த தீபங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? அது என்னது?
பரிசுத்த ஆவி இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வெளிச்சம். இந்த உலகத்துக்கு யார் வெளிச்சம் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். வாசிங்க ஏசாயா 62:1. ஏசாயா 62:1. சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ரட்சிப்பு எதாக இருக்க வேண்டும்? எரியும் தீவெட்டி. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் குத்துவிளக்காக எரிய வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய தீ எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். யோபு 18:6 வாசிங்க. யோபு 18:6. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். அவனுடைய விளக்கு அவனுடனே அணைந்து போம். அந்த விளக்கு அணைந்து போன என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை மறைந்து போகும். அப்போ நம்முடைய விளக்கு என்பது நம்முடைய ஜீவனையும் என்ன செய்கிறது? காட்டுகிறது. நீதிமொழி 20:27 வாசிங்க. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபம். நல்ல ஞாபகம். உங்களுக்குள்ளே கர்த்தர் தந்த ஆவி தீபமாக விளக்காக இருக்கிறது, குத்து விளக்காக இருக்கிறது. அந்த குத்து விளக்கில் 7 பிரிவுகள் உண்டு. நடுமத்தி பிரிவிலிருந்து எல்லாவற்றுக்கும் அந்த எண்ணெய் போகும். அப்போ நீங்களும் நானும் குத்து விளக்காக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 6:22. மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் எதாக இருக்கிறது? தெளிவான வெளிச்சம். Your eye is the light of the world, of your body. உலகத்திற்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் உங்களுடைய கண் வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். நீதியின் சூரியனாகிய இயேசு நமக்குள்ளே ரட்சிப்பின் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நீதியின் சூரியனாகிய இயேசு நமக்குள்ளே ரட்சிப்பின் தீபம். நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பெற்று சந்திரனை போல வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு பெரிய வெளிச்சத்தை தருகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் பிரகாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சி சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய விளக்கு வெளியே எரிய வேண்டும். அந்த எரியும் பொழுது ஏசாயா 60:1 வாசிங்க. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி. ஆண்டவர் சொல்றார் இன்றைக்கு காலையில உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பேசுகிறார். நல்ல வசனத்தை குறித்து கொள்ள திரும்ப வாசிப்பேன். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது. நீங்களும் நானும் சாதாரண பிள்ளை அல்ல. உங்களோடு கூட ஆவியானுடைய வெளிச்சம் இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை உங்களோடு கூட அது காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் வெளிச்சமாக மாற வேண்டும். உங்கள் மூலமாக வெளிச்சப்படும் பொழுது உங்களை காண்கிறவர்கள் பிரகாசிக்கலாய் மாற வேண்டும். கடைசியாக அறை கதவு. அந்த அறை கதவு என்பது 7வது காரியம். 2 ராஜாக்கள் 4:33 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:33. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. அங்கே பார்க்கிறோம், எலிசா சுனேமியான் மகளை எழுப்புவதற்காக வீட்டிற்குள்ளே போய் கதவை பூட்டினார். ஏன் கதவு பூட்ட வேண்டும் என்று நல்ல ஞாபகம். 7 காரியங்களும் 7 ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இங்கே குறித்து கொண்டே நினைக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி
ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு 6:6 வாசிங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் வாசிங்க. நீங்களும் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, நீங்கள் உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பிதாவை நோக்கி. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்த ரகசியம் என்னன்னு கதவை பூட்டி நாம ஜெபம் பண்ணும் பொழுது ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உலக தொடர்பு அறுத்து விடுகிறது. நீங்கள் கதவை பூட்டி ஜெபம் பண்ணும் பொழுது உலக தொடர்பு அறுத்து விடுகின்றது. உலக சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். உலக கவலைகளிலிருந்து விடுபடுகின்றோம். நாம் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கதவை பூட்டி ஜெபிக்கிறதுன்னு சொன்னால் சிந்தனை, கவலை இவைகளிலிருந்தும் தொடர்பிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவித்து ஆண்டவரை நோக்கி முழு இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும். சிலர் எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார்கள். மனித புகழை வாங்குவதற்கு ஜெபிக்க வேண்டாம். நய வசனிப்பு அந்த ஜெபம் வேண்டாம். பலன் பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், இந்த அம்மாளுக்கு 3 அற்புதங்கள் நடந்தது. அவள் இந்த 7 காரியங்களை செய்தபடினாலே 3 அற்புதங்கள் நடந்தது. முதலாவது அற்புதம் என்ன? பிள்ளை இல்லாத அவளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். முதல் அற்புதம். 2வது அற்புதம் என்ன? அவளுடைய குழந்தை ஒரு நாளிலே மரித்து போனது. எலிசா அந்த குழந்தை என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிறார். 3வதாக அவருடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிறார். 3 ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்களும் அதுபோல அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிகள் மத்தேயு 26:40, மத்தேயு 26:40. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் இன்னைக்கு அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், ஆண்டவர் அழைத்து கொண்டு போனது யவீருடைய வீட்டிற்கு, லாசருடைய வீட்டிற்கு, அங்கே அதே போல கெத்செமனே தோட்டம், 3 இடத்துக்கு 3 நபர்கள் அழைத்து போகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நண்பர்கள் இடத்துக்கு வாங்க. யவீருடைய வீட்டுக்கு அழைத்து போய் செத்து போகிற குழந்தை எழுதப்பட்டது. லாசருடைய வீட்டில் 4 நாள் மரித்தவர் எழுதப்பட்டது. அங்கே நாம் பார்க்கிறோம், வாலிபன் எழுப்பப்பட்டார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வேர்வை சிந்துகிறார். அது ஹெமாட்டிட்ரோசிஸ் என்று சொல்வது. ஹெமாட்டோஸ் என்றால் ரத்தம். இரத்த வேர்வையாக வடிகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், யோவான் 12:24 அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க, யோவான் 12:24. மனிதன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் பலனை கொடுக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இன்னைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே நீர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் பாலசிங்னு சொல்லி பேர் எழுதி அதை எனக்காக ரத்தம் சிந்தினபடினாலே இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பேரை சொல்லி, என் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம அந்த அம்மாளை போல விசுவாசம், எபிரேயர் 11:35 வாசிங்க. சுனேமியாளை போல விசுவாசம் உடையவளாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு நான் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலை பெற்றதான பிள்ளைகள். எலியா ஒரு ஆளை எழுப்பினா, எலிசா ஒரு ஆளை எழுப்பினா, பேதுரு ஒரு ஆளை எழுப்புகிறார். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசித்தால் தேவ மகிமையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம
அந்த அம்மாளை போல 7 காரியங்கள் நான் ஞாபகத்து வைத்துக்கொள்ளும். ஆண்டவராய் தேவனுடைய நாமத்தினாலே அவள் சத்தியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவள். 2வதாக அவள் விருந்து உபச்சாரம் செய்தவள். 3வதாக அவள் முதிர் வயது பெண்மணியாக இருந்தாலும் கர்த்தரை தேடினவள். 4வதாக ஆண்டவரை ஊழியக்காரர்களை பரிசுத்தவான் என்று அழைத்தவர்கள். நடைமுறையிலே ஆண்டவரோடு கூட அவள் உறவு கொண்டவள். தேவனில் விசுவாசம் உள்ளவள். போற்றும் தன்மை உடையவளாக அவள் இருந்தாள். ஆகினால 7 காரியங்கள். முதலாவதாக அந்த மேல் அறை, ஜெபிக்கும் இடம். அந்த அறை சின்ன அறையாக இருந்தது, பாதுகாப்பு. கட்டில் என்றால் இளைப்பாறுதல். அடுத்ததாக மேஜை என்றால் தேவனோடு ஐக்கியம். 5வது நாற்காலி, கவலைகளை வைத்திருக்கின்றதான இடம். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. 6வதாக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி சபையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொருவரும் நீங்கள் வெளிச்சமாக மாற வேண்டும். உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவை காண வேண்டும். கடைசியாக வெளி உலக தொடர்பு நமக்கு இருக்கக்கூடாது, கவலைகள் இருக்கக்கூடாது. ஆண்டுடைய நாமத்தாலே இந்த 7 அற்புதங்களை செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடுகளில் நம்மோடு கூட அவர் ஆகாரத்தை உண்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி, என் ஆண்டவர் என் வீட்டுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த சகை அழைத்தது போல என் ஆண்டவர் என் வீட்டுக்கு வருகிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் விளக்காக இருப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். இந்த செய்திக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பெரிய அறைக்குள் நான் ஆண்டவரை ஜெபிக்கும் இடமாய் மாறுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி அறையை நான் கட்ட வேண்டும் அப்பா. இருள் எல்லாம் நீங்கி போக வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மையப்படுத்தும். ஆண்டவரே, உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் நான் வளர வேண்டும் அப்பா. ஏனோக்கை போல உம்மோடு நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அம்முக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிறிய அறை பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, அம்முக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவை மாத்திரம் நான் நம்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் பேசின குறிப்பை நீங்கள் சொல்லி எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. அம்முக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை நாங்கள் மண்ணும்போதே பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. 3வது அங்கே பார்க்கிறோம், கட்டிலை இங்கே வைத்தது போல இளைப்பாறுதலை எங்களுக்கு தருகிற தேவன், அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் வருத்தப்படுகிற தெய்வ பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஓ மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என் இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த 13 விதமான பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை நீக்குகிறார், என்னை மன்னிக்கிறார், என்னை சுகப்படுத்துகிறார். மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லி ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. 4வது காரியம் மேஜையை குறிப்பிடுகிறது. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்பொழுதும் தியானம் பண்ணுகிற மகனாய் மகளாய் என்னை மாற்றிய தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற ஆண்டவர் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். ஓ நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். ஓ மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லி கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லி கேட்போம். மகு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகு ஸ்தோத்திரம் அப்பா. 6வதாக விளக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் எனக்குள்ள இருக்கட்டும், வெளிச்சம் எனக்குள்ள உதிக்கட்டும். ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் அப்பா. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருப்பதாக. இருள் எல்லாம் அகன்று போவதாக, அந்தகாரங்கள் விலகி போவதாக,
போராட்டங்கள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சோர்வுகள் நீங்கி போவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் வெளிச்சம் எனக்குள்ள வரட்டும். இயேசுவின் வெளிச்சம் என் வாழ்க்கையில உதிக்கட்டும். இயேசுவின் வெளிச்சம் என் வாழ்க்கையில என்னை பின்தொடரட்டும். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுவதாக. இயேசுவின் வல்லமை என்னை நிரப்புவதாக. ஓ மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஓ நான் கதவை பூட்டிக் கொண்டு என் ஜெப அறையை ஆண்டவரே நான் உயிர்ப்பிக்க நான் விரும்புகிறேன். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஓ 2 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.